ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்பேற்பட்ட நெஞ்சு சளி ஆனாலும் சரி ஒரே நாளில் சரி செய்யக்கூடிய தூதுவளை ரசம் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நெஞ்சு சளி இருந்தது. ஒரு நாள் 2 தடவை இந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம். அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா நெஞ்சில் இருந்த எல்லா சளியுமே கிளியர் ஆகிடுச்சு. இந்த தூதுவளை ரசம் இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த ரசம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தூதுவளை இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது எங்களோட வீட்டில் மாடியில் செடி வச்சுருக்கோம், அதுலேருந்தே நான் எடுத்துக்கிட்டேன். இதில் குட்டி குட்டியாக முள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை சின்ன சிசர் வச்சு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா நீங்கள் கையில் நெகத்துலேயும் கிள்ளி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் கிள்ளும் போது முள் நறுக்கு நறுக்குன்னு குத்தும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கிள்ளி போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஒரு பெரிய தக்காளியும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட இந்த ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இந்த ரசம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் அந்த ரசத்தில் அந்த இலைகள் ஊற ஊற அந்த இலைகளில் உள்ள மருந்து அந்த ரசத்தோடு நல்லா கலந்துரும். இது மதியம் ஒரு டைம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டே சாதம் சூடாக போட்டு அன்னைக்கு நைட்டும் இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று அன்னைக்கு நைட்டே லூஸ் மோஷன் ஆகிட்டு மோஷன் வழியாகவும் சளி வெளியே போயிடும். அப்படி இல்லைன்னா மறுநாள் காலையில் கூட உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இப்போ அந்த தக்காளியும் புளியும் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இதோடு நம்ம எடுத்து வச்ச ரசப்பொடி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் 3மே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தூதுவளை செடி பார்த்திங்கன்னா சின்ன நர்சரி கார்டன்லேயே போய் கேட்டிங்கன்னா கண்டு 30 ரூபா தான் சொல்லுவாங்க. வாங்கிட்டு ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருங்க. வாரத்தில் ஒரு முறை எப்படியும் ரசம் வச்சு சாப்பிடுவோம். அப்படி ரசம் வைக்கும் போது இந்த இலைகளை சேர்த்து வச்சு பாருங்கள். சளி வாரம் வாரம் உங்களுக்கு சேர கிளியர் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம என்னதான் ஜில்லுன்னு சாப்பிடலைன்னா கூட நம்ம உடம்புல சளி ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதை சூப்பராக இந்த ரசம் கிளியர் பண்ணிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதை இப்போ தாளித்து போட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நெய் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா அந்த தூதுவளை இலை கொஞ்சம் துவர்ப்பு இருக்கும். அது ரசத்தில் தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த நெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த இலைகளை இதில் போட்டு வதக்கணும்னா அந்த துவர்ப்பு தன்மை போயிடும். இப்போ இதோட கடுகு உளுந்து தாளிச்சிட்டேன். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்த 2 வரமிளகாயை நல்லா கிள்ளி சேர்த்துக்காங்க. இதோடு நம்ம தட்டி வச்ச பூண்டு பல்லு சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் அந்த பூண்டு நல்லா பொரியிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரியிற அளவுக்கு வதக்குனீங்கன்னா ரசத்தில் அந்த பூண்டோட சுவையும் மனமும் தனியாக தெரியும். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்ச 10 தூதுவளை இலைகள், அதாவது ஒரு கை அளவுக்கு இலைகள் இருந்தால் கூட போதும், சேர்த்துக்கலாம். இந்த இலையை இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது சடசடன்னு வெடிக்கும். இந்த இலை ஒரு பாதி அளவுக்கு வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க போதும். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு 2 நாளைக்கு ஒருக்கா கூட இந்த ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சளி இறங்கிரும். இப்போ இதோடு நம்ம அதை கூட்டி வச்ச ரசத்தை ஊற்றியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுருங்க. அந்த இலைகள் இந்த சூடு தண்ணியிலேயே நல்லா வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த இலைகள் வெந்து
கொஞ்சம் லேசாக ரசம் வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ரசம் லைட்டாக கொதி வந்துட்டு கொஞ்சம் நுரைச்சி வரவுமே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அருமையான தூதுவளை ரசம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.